ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் கிரேவி ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது பரோட்டா, சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் இதோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக வந்திருக்கு. இந்த பன்னீர் வந்துட்டு நானே வீட்டில் ரெடி பண்ண பன்னீர் இது. இதோட வீடியோ வந்துட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் அதோட லிங்க்கை போய் பாருங்கள். இந்த அருமையான சுவையில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். செய்கிறதுக்கு முதல்ல இந்த பன்னீரில் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு பெசரி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெசரியாச்சு. இப்போது ஒரு பேனில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் நல்லா காயட்டும். இதில் இந்த பன்னீரை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்துட்டு மீடியமில் தான் வைக்கணும். ஒரு பக்கம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பீஸ் பே லீஃப் போடுறேன், ஒரு 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இதோட 2 பெரிய வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதை லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போது நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் திருவி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இதில் 2 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டாக இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி தக்காளி விழுது போட்டு நல்லா வதக்கியாச்சு, பச்சை வாசனை போயிட்டு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் ஒரே ஒரு சிட்டிகை கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிரேவி வந்துட்டு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், அதுக்காக தான். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். அந்த நெய்யெல்லாம் சேர்த்து இதிலே போட்டுக்கலாம். சேர்த்த பிறகு லேசாக கலந்து விட்டுட்டு, ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு அதிகம் வைக்க தேவையில்லை, ஏற்கனவே ஃப்ரை பண்ணிட்டோம் நம்ம. இப்போது மேலே கோரியண்டர் லீஃப் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், அருமையான சுவையில் பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். அருமையான சுவையில் பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இது சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப அருமையாக வந்திருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், வீடியோக்காக இல்லை, ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. இந்த ரெசிபியை நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஃபேஸ்புக் அது மாதிரி சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்க சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.